ராஜி சந்தோஷமா வந்து அவங்க வீட்டுக்காரங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே நேரா வந்து சக்திவேல் கிட்டயே வந்து, "சித்தப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப சக்திவேலும் வந்து கொஞ்சம் மூஞ்ச திருப்பிட்டு இருந்தாலும், "சரி எக்ஸாமுக்கு போறா, வாழ்த்தி விடுவோம்" அப்படின்ற மாதிரி, "ஆ நல்லா இரும்மா, நல்லா செஞ்சுட்டு வா" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே சக்திவேலோட வைஃப்பும் வந்து சொல்றாங்க, "நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வாம்மா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே வந்து காந்திமதியும் ஆசீர்வாதம் பண்றாங்க. அந்த டைம் பார்த்து பழனியும், சுகன்யாவும் உள்ள வராங்க. அப்ப பழனிக்கு பயங்கர ஷாக்கு. "என்ன ராஜி இந்த பக்கம்?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "ஏன் நான் வரக்கூடாதா?" அப்படின்ற மாரி ராஜி வந்து கேட்குறாங்க. அப்ப வந்து சுகன்யா வந்து சொல்றாங்க, "வரலாம் தான். ஆனா நீ தான் வரமாட்டியே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி, சரி வந்தது சந்தோஷம்" அப்படின்ற மாரி சுகன்யா வந்து சொல்றாங்க. அப்ப உடனே வந்து ராஜி வந்து சொல்றாங்க, "சித்தி, சித்தப்பா என்ன வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல, இல்ல நான் வந்து எக்ஸாமுக்கு வந்து போப்போறேன். இன்னைக்கு நைட் சென்னைக்கு வெளிக்கிறேன். நாளைக்கு எக்ஸாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ரொம்ப சந்தோஷம்மா, வாழ்த்துக்கள்" அப்படின்ற மாதிரி பழனி வந்து வாழ்த்துறாரு. அப்படியே வந்து சுகன்யா வாழ்த்துறாங்க. அப்படியே வந்து "நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து முத்துவேல் வந்து கேட்கிறாரு, "எதுலம்மா போற? கார்லயா போற?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல நான் வந்து பஸ்ல வந்து போறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து சக்திவேல் வந்து சொல்றான், "டிராவல்ஸ் வச்சு நடத்துறான் புருஷன், அவன் கூட்டிட்டு போ மாட்டானா?" அப்படின்ற மாதிரி எகத்தாளமா கேட்கிறாரு. அப்ப "இல்ல சித்தப்பா, அவனுக்கு வந்து வேற ஏதோ வேலை இருக்காம்." "என்ன பெரிய வேலை? பொண்டாட்டி எக்ஸாமுக்கு போறா, கொண்டு போய் விட தெரியாதா அவனுக்கு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப வந்து, "இல்ல சித்தப்பா, அவன் வந்து ஏதோ முக்கியமான வேலை அப்படின்னு சொன்னா, நான் மட்டும் போல, மீனா அக்காவும் வராங்க. அது மட்டும் இல்லாம அத்தையும் கூட வராங்க. குடும்பமா போறீங்களோ?" அப்படின்ற மாதிரி நக்கலா வந்து சக்திவேல் வந்து கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து முத்துவேல் வந்து சொல்றாரு, "கவனமா பார்த்து போயிட்டு வாங்கம்மா" அப்படின்ற மாரி சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே பழனியும் வந்து வழியில வந்து சொல்றாரு, "கவனமா போயிட்டு வாம்மா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நேரா வந்து ராஜிய அப்படியே கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. அங்க வந்து அரசி கோமதி கூட சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஃபன்னுக்கு தான். "என்னம்மா நான் கேட்டும் என்ன கூட்டு போகலையே நீ" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல நான் தான் சொன்னேன்ல, நீ அங்க வந்த அப்படின்னா அது வேணும், இது வேணும்னு சொல்லி அடம் பிடிப்ப. என்னாலலாம் முடியாது. உன்ன அங்க இங்கலாம் கூட்டிட்டு போக முடியாது. எனக்கும் வயசாயிருச்சு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து பாண்டியன் வந்து சொல்றாரு, "கூட்டிட்டு போ கோமதி. அவ கேட்கிறாள" அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்றாரு. "நீயே கூட்டு போங்க உங்க பொண்ண. என்னாலலாம் அவள கூட்டிட்டு போக முடியாது. அவ அங்க வந்துட்டு அது வேணும், இது வேணும்னு சொல்லி அடம் புடிச்சிட்டு இருப்பா சின்ன புள்ள மாதிரி. என்னால அவ போடுற போக்குக்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து கதிர் வந்து சொல்றாரு, "என்னம்மா அவ தான் ஆசைப்படுறாள்ல, கூட்டிட்டு போங்கம்மா" அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஆமா, இவர் சொல்லிட்டாரு. இவர் வந்து பொண்டாட்டி எக்ஸாமுக்கு இவரால கூட்டிட்டு போக முடியல. இவர் வந்து எனக்கு கதை சொல்றாரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஐயோ! புரிஞ்சுக்கங்கம்மா. எனக்கு வந்து முக்கியமான ஒரு ஆர்டர் இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாரு. "அது சரி, அது சரி" அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் வந்து அரசி வந்து சொல்றாங்க. அப்ப உடனே வந்து கோமதி வந்து சொல்றாங்க, "அப்ப வரப்போறியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "ஆமா வரப்போறேன். அதான் நான் காலையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன். நீ தான் கண்டுக்கிறியே இல்லையேம்மா" அப்படின்ற மாதிரி அரசி வந்து சொல்றாங்க. "அப்ப சரி வா போலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து அவங்க ட்ரெஸ்ஸ வந்து பேக் பண்ண போறாங்க. அப்படியே வந்து நைட் ஆகுது. எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. அப்ப வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு போய் விடுறதுக்காக கதிர் வந்து ரெடி ஆகுறாரு. எல்லாரையும் ஏத்திட்டு போறாரு. ஏத்திட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து விடுறாரு. அப்ப வந்து செந்திலும் கூட வாராரு. செந்தில் வந்து சொல்றாரு, "நீயாவது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல கதிரு" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து கதிர் வந்து சொல்றாரு, "உங்க எல்லாருக்குமே சொல்லிட்டேன். எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்டர் ஒண்ணு இருக்கு. அந்த கஸ்டமர் வந்து நான் வந்தா தான் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. என்னால வேற வழியே இல்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. "சரி ஏதோ சொல்ற" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கொண்டு போய் விடுறாங்க. அப்ப இவங்க வந்து பஸ்ல ஏறுறாங்க. ஏறுனோனே கதிர் "நான் கிளம்புறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாரு. பாத்தீங்களா பஸ் எடுக்கிற வரைக்கும் கூட வெயிட் பண்ணல. அவன் பாட்டுக்கு போறான். அவன் ஒரு வித்தியாசமா தான் நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து மீரா கிட்ட சொல்றாங்க. "ஆமா நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு அத்தாச்சிய வீட்ட விட்டு வெளியில அனுப்புனதுல இருந்து ஆள் ஒரு மாதிரியா தான் இருக்காரு. என்னன்னு தெரியல பாப்போம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து ராஜி சொல்றாங்க, "ஆமா இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த எக்ஸாம் முடியட்டும். அதுல வந்து பிஸி ஆயிட்டு நான் வந்து அதுக்கு பிறகு அவன பாத்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே வந்து உங்க பஸ் வந்து கிளம்புது. அந்த பக்கம் பார்த்தோம்னா, கதிர் வந்து டிராவல்ஸுக்கு போறாரு. திடீர்னு வந்து முத்துவேல் கிட்ட இருந்து ஃபோன் வருது. அப்ப முத்துவேல் வந்து கேட்கிறாரு, "ஏன் கதிர் நீ போயிருக்கலாம் தானே அவங்கள கூட்டிட்டு" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து கதிர் வந்து சொல்றாரு, "இல்ல உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்ட்மென்ட் இருக்கு மறந்துட்டீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து முத்துவேல் வந்து சொல்றாரு, "ஆமா இருக்கு. அது நான் தனியா போய்ப்பேன் தானே" அப்படின்ற மாரி சொல்றாரு. "உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்கு வந்து சரியாற வரைக்கும் தனியா விட மாட்டேன். நான் எல்லாத்துலயும் கூட வருவேன்" அப்படின்ற மாரி சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாரி கதிர் வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்துவேல் வந்து சொல்றாரு, "சரி இப்ப இந்த எக்ஸாம் மட்டும் தானே, இதுக்கு மட்டும் தானே போயிட்டு வந்திருக்கலாம் தானே. ட்ரீட்மெண்ட் வந்து இனி தொடர்ந்து நடக்க தானே போகுது. அதுக்கு பிறகு நீ வரலாம் தானே" அப்படின்ற மாரி சொல்றாரு. "அதெல்லாம் முடியாது. உங்கள தனியா விட மாட்டேன். நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து தொடர்ந்து இனிமே கூட தான் வருவேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து சொல்றாரு, "சரி இப்ப அவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம எத்தன மணிக்கு கிளம்புறது?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப முத்துவேல் வந்து சொல்றாரு, "நான் வந்து வழமை போல நம்ம மீட் பண்ற இடத்துல மீட் பண்ணுவோம். அங்கிருந்தே கிளம்புவோம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்துவேல் வந்து கேட்கிறாரு, "இந்த ட்ரீட்மெண்ட்க்கு செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொன்னாங்களா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "ஆமா சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி அமௌண்ட்ட வந்து சொல்றாரு. அப்ப வந்து முத்துவேல் வந்து சொல்றாரு, "சரி நான் வந்து அந்த பணத்தை பேங்க்ல எடுத்து தாரேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். நீங்க வாங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. "சரி நான் வாரேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. இவர் ஃபோன் பேசிட்டு இருக்கிறத சக்திவேல் வந்து பார்த்துட்டு இருக்காரு. பட் என்ன பேசுறாரு அப்படின்றது தெரியல. அண்ணன் போக்கே சரியில்லையே. ரொம்ப நேரமா யார் கூடயோ பேசிட்டு இருக்காரு. இப்ப எங்க கிளம்புறாரு அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காரு. முத்துவேல் வந்து அப்படியே கீழ இறங்கி வந்து சக்திவேல் கிட்ட சொல்றாரு, "நான் ஒருக்கா வெளியில போயிட்டு வரேன். நான் வர 2 நாள் ஆகும்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்னண்ணே
ஏன் திடீர்னு வந்து இந்த டைம் பார்த்து வெளியில போறேன் அப்படின்னு சொல்ற? முந்தியெல்லாம் அப்படி கிடையாது. நீ காலையிலேயே சொல்லிருவியே, "நீ நைட் போறேன் 2 நாள் ஆகும்" அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த டைம் வந்து சொல்றியே அப்படின்ற மாதிரி சக்திவேல் வந்து சொல்றாரு. அப்ப வந்து முத்துவேல் வந்து சொல்றாரு, "அவசரமா கால் வந்துருச்சுடா. அன்னைக்கு நான் போனேன்ல அந்த ஒரு இடம் பார்க்கறதுக்கு. அவங்க வந்து இப்ப மறுபடியும் அடிச்சிருக்காங்க. இன்னொரு இடம் வந்திருக்கான். பார்க்க போறேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "எங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு சக்திவேல். "சென்னையில" அப்படின்னு சொல்றாரு. "சென்னையில இடமா? அத ஏன் சென்னையில போய் வாங்குற?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "அது எதுக்குடா? இப்ப தேவைப்படுது. நான் வாங்க போறேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "எனக்கு உன் போக்கே சரியில்லண்ணே" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. "நீ பாட்டுக்கு ஏதாவது உளறிட்டு இருக்காதடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு முத்துவேல் வந்து கிளம்பி போறாரு. வீட்ல எல்லார்ட்டயும் சொல்லிரு அப்படின்ற மாரி சொல்றாரு. "அண்ணிட்ட சொல்லலையா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு சக்திவேல். "இல்ல நீயே சொல்லிரு" அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஏன்னா அண்ணிட்டயும் நான் தான் சொல்லணுமா?" அப்படின்ற மாதிரி சக்திவேலுக்கு வந்து ஒரு சந்தேகம். அப்ப வந்து முத்துவேல் போக விட்டு கொஞ்சம் மெதுவா வந்து சக்திவேல் வந்து குமார வந்து கூப்பிடுறாரு. "இங்க வா குமாரு, நாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்னப்பா என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல உங்க பெரியப்பா வந்து இப்ப கிளம்பி போயிட்டாரு. இப்ப வந்து அந்த பரதேசி பையன் மகன் கூட தான் இவர் போறாரு அப்படின்னா 2 பேரும் ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிரும். இப்ப வா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு போகலாம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க மெதுவா. அப்ப அங்க போயிட்டு முத்துவேல் வந்து நேரா ஒரு ஏடிஎம் கிட்ட போறாரு. ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வராரு. வெளியில வர அந்த டைம் பார்த்து கதிரோட கார் வருது. "பாத்தியா அவன் கார் தான் வருது" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப கதிர் கிட்ட போயிட்டு அந்த பணத்த குடுக்குறாரு முத்துவேல். இத பார்த்தோனே சக்திவேலுக்கு பயங்கர ஷாக்கு. "பாத்தியா நான் சொன்னேன்ல, அவன் கிட்ட தான் இந்த ஆள் பணத்த எல்லாம் கொண்டு போய் குடுத்துட்டு இருக்கு. அதாவது மருமகன் அப்படின்ற பாசம் வந்துருச்சு போல இருக்கு. இப்ப இப்படியே விட்டோம் அப்படின்னா நம்ம சொத்தெல்லாம் கைமீறி போயிரும் குமாரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. குமாரும் அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டு இருக்காரு. அப்படியே வந்து முத்துவேல் வந்து நேரா கதிரோட கார்ல வந்து ஏறுறாரு. அப்ப வந்து சக்திவேல் வந்து சொல்றாரு, "குமாரு இத வந்து ஃபாலோ பண்ணிட்டு போவோம். எங்க போறாங்க அப்படின்னு பார்ப்போம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. போயிட்டு இருக்கும்போது வண்டி வந்து நேரா சென்னை பக்கம் போகுது. சென்னைக்கு தான் போறாங்க. என்னத்துக்கு போறாங்க? அவர் வந்து லேண்ட் வாங்க போறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு அண்ணன். ஏன் போய் சென்னையில போய் லேண்ட் வாங்குறாருன்னு எனக்கு புரியல. சரி போய் பார்ப்போம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே பின்னுக்கு ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ஒரு ஸ்பாட்ல வந்து கதிர் வந்து இவங்கள கண்டுட்டாரு. பின்னுக்கு ஃபாலோ பண்றத கண்டுட்டாரு. உடனே வந்து முத்துவேல் கிட்ட வந்து சொல்றாரு, "அவங்க வண்டி நம்மள ஃபாலோ பண்ணது பார்த்தீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. முத்துவேல் திரும்பி பார்க்கிறாரு. பார்த்தா சக்திவேலும், குமரவேலும் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. "இவன் எதுக்கு இங்க வாரான்?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து கதிர் வந்து கேட்கிறாரு, "அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "இல்ல சென்னையில வந்து லேண்ட் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னேன். அது இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு. அதுதான் பின்னுக்கே வாரான்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப கதிர் வந்து சொல்றாரு, "இப்ப என்ன பண்றது? நாங்க வந்து டாக்டர வேற போய் பார்க்கணும். இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றது?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து முத்துவேல் வந்து சொல்றாரு, "எங்கேயாவது ஷார்ட்கட்ல போட்டு அப்படியே திருப்பி டைவர்ட் பண்ணிட்டு போக முடியாதா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து கதிர் வந்து சொல்றாரு, "ட்ரை பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து திடீர்னு வேற ஒரு ஷார்ட்கட்குள்ள போறாங்க. அப்ப வந்து சக்திவேல் வந்து குமார பார்த்து கேட்கிறாரு, "என்னடா இது இந்த பக்கம் போறாங்க? சென்னைக்கு இது ரூட் கிடையாதே" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து குமார் சொல்றாரு, "எனக்கும் அதான் புரியல. சென்னை அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போறாங்க போல இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து திடீர்னு வந்து கதிர் வந்து பயங்கர ஸ்பீடா போறாரு. போய் எங்கேயோ டைவர்ட் பண்ணிட்டு அப்படியே திருப்பி பழைய ரூட்டுக்கு வந்து வந்துடுறாரு. "எங்கடா போனானுங்க இவங்க?" அப்படின்ற மாதிரி சக்திவேல் வந்து கேட்கிறாரு. "எனக்கு புரியலப்பா. அவன் வந்து இந்த பக்கம் தான் போனான். திடீர்னு காணலையே. எங்க போயிருப்பான்?" அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு. அப்படியே வந்து பார்த்தோம்னா, முத்துவேல் வந்து சொல்றாரு, "அவங்க பின்னுக்கு வராங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப வந்து கதிர் வந்து சொல்றாரு, "இல்ல, இல்ல. நாங்க வந்து அவங்கள வந்து டைவர்ட் பண்ணி விட்டோம். இப்ப நேரா போலாம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "அப்பாடா! இவனுக்கு வந்து இப்ப சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா இனிமே விடமாட்டான். துருவி துருவி கேட்டுக்கிட்டே இருப்பான்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து கதிர் வந்து சொல்றாரு, "நான் தான் சொல்றேனே, இந்த விஷயத்த நீங்க சொல்ட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே இருக்காது. நீங்க சொல்லிருங்களேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "அதெல்லாம் முடியாது. சொன்னா அவன் தாங்கிக்க மாட்டான். அவன் ஆளு தான் கொஞ்சம் கரடு முரடா இருந்துட்டு இப்படி எகத்தாளமா கதைச்சிட்டு இருப்பானே ஒழிய, மத்தபடி அவன் ரொம்ப பாசமான ஒருத்தன். இந்த விஷயம் எனக்கு இப்படி அப்படின்னு தெரிஞ்சா அவன் தாங்கிக்க மாட்டான்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "இத வந்து சொன்னா நல்லது. ஆனா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க" அப்படின்ற மாரி கதிர் வந்து சொல்றாரு. "சொல்லணும், சொல்லணும். ஆனா சொல்றதுக்கான நேரம் வரட்டும்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே இவங்க போறாங்க. அந்த பக்கம் வந்து சக்திவேல் வந்து செம்ம கோவத்துல இருக்காரு. "எங்கள டைவர்ட் பண்ணி விட்டு இவங்க எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டானுங்கடா" அப்படின்ற மாரி சொல்றாரு சக்திவேல். அப்ப வந்து குமார் வந்து சொல்றாரு, "ஆமாப்பா எங்கேயோ மாறி போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "நீ வண்டிய வீட்டுக்கு விடு. வரட்டும். வந்த பிறகு பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி இவங்க நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோனே சக்திவேலோட வைஃப் வந்து கேட்கறாங்க, "எங்க இவ்வளவு நேரம் போயிட்டு வரீங்க 2 பேரும்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்போ வந்து, "அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ போய் சாப்பாடு எடுத்து வை" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே வந்து முத்துவேலோட வைஃப் வந்து கேட்கறாங்க, "எங்க அவர காணல?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "என்ன உங்ககிட்ட சொல்லலையா?" அப்படின்ற மாரி கேட்கறாரு. "இல்லையே சொல்லலையே." "ஆமா உங்ககிட்ட சொல்லாத அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை" அப்படின்ற மாரி சொல்றாரு சக்திவேல். "ஏன் என்ன வேலை?" அப்படின்ற மாரி கேட்க, "சென்னைக்கு போறாரு உங்க புருஷன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "சென்னைக்கா? ஏன் என்கிட்ட சொல்ல கூட இல்லையே? அவ்வளவு தூரம் போறேன் அப்படின்ற மாரி சொல்லவே இல்லையே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல அவரோட மருமகன் கூட போறாரு" அப்படின்ற மாரி சொல்றாரு. "யாரு? கதிர் கூடயா?" அப்படின்ற மாதிரி காந்திமதி வந்து கேட்கறாங்க. "ஆமா அந்த பரதேசி பையன் மகன் கூட தான் போறாரு. என்ன இவங்களுக்குள்ள டீலிங் அப்படி தெரியல. பணத்தை எல்லாம் ஏடிஎம்ல இருந்து கட்டுக்கட்டா எடுத்து கொண்டு போய் கதிர் கிட்ட குடுக்குறாரு. இப்ப அடிக்கடி வந்து ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்குறாங்க. பேங்க்ல அக்கவுண்ட்ல வந்து பணம் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற டவுட் வந்துச்சு. இதெல்லாம் எங்க அண்ணன் கொண்டு போய் குடுக்குறாரு அப்படின்னு டவுட் வந்துச்சு. இப்ப வந்து பார்த்தோம்னா முழு பணத்தையும் அவன்கிட்ட தான் குடுக்குறாரு போல இருக்கு. என்ன பிளான் அப்படின்னு தெரியல. இப்ப வந்து மருமக மேல புது பாசம் வந்திருக்கு இவருக்கு. வரட்டும் இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே
உடனே வந்து காந்திமதி வந்து சொல்றாங்க, "அவன் மருமகனுக்கு அவன் பணம் குடுக்குறான். இதுல உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அது அவன் மருமகனுக்கு இவர் பங்கு பணத்த எடுத்து குடுக்கலாம். இப்ப இது வந்து குடும்ப சொத்து. சொத்த பிரிச்சதுக்கு பிறகு அவரோட மருமகனுக்கு எவ்வளவு வேணா குடுக்கட்டும் அப்படின்ற மாரி சொல்லி கத்துறாரு. அப்ப எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்னடா பேசுற? சொத்து பிரிக்கணுமா?" அப்படின்ற மாரி காந்திமதி வந்து கோவப்படுறாங்க. அப்படியே வந்து இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.